என் பேர் வி சதீஷ்குமார். எங்களுடைய சொந்த ஊர் வந்து துறைப்பெரும்பாக்கம். அது எங்க இருந்து பாத்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரி பக்கம் அடுத்த துறைப்பெரும்பாக்கம் கிராமத்துல ஒரு 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அகிலாண்டீஸ்வரி உடனுரை அய்யனாதீஸ்வரர் திருக்கோயிலை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 2020 தான் வந்து இந்த கோயிலுடைய சீரமைப்பு பண்ணி எடுத்தோம் சார். 1960 வந்து இந்த கோயில் வந்து சிதலம் அடைஞ்சது. அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து சிதலம் அடைஞ்சது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. பட் என்ன காரணம் தெரியல, அதை பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து 65 வருஷம் பூஜை புனஸ்காரம் எதுவும் இல்லாம ஐயன் வந்து பாத்தீங்கன்னா மண்மேடா காட்சியில இருக்கிறாங்க. சோ அப்போ சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிவன் வந்து பூஜை புனஸ்காரம் எதுவும் இல்லாம மண்மேடா இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து தவநிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தத்தை சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருக்கிற ஐயன், அதாவது பிரம்மா வழிபட்ட சிவனானவர் வந்து பாத்தீங்கன்னா மண்மேடா காட்சி அளிக்கிறாரு. மரகத லிங்கம், சோ மரகத பச்சை அந்த சிவலிங்கம். அம்பாலும் மரகத பச்சை தான். அவர் சுத்தி இருக்கிற அந்த கணங்களும் மரகத பச்சை எல்லாம். பட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலத்தின் கோலத்தினால அழிந்துகிட்டு இருக்குது. சிவன் மட்டும்தான் இருக்காரு. 2020 வந்து என் கையில வந்ததுங்க ஐயா. அது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா? இல்ல இல்ல இல்ல, ஊருடைய ப்ராப்பர்ட்டி. கவர்மெண்ட் கிட்ட ஊருன்னா யாரு? துறைப்பெரும்பாக்கம் கிராம பொதுமக்கள். அவங்க எவ்வளவு பேர் குடியிருக்காங்க? எவ்வளவு பேர் மெம்பர்ஸ்? ஒரு 1600 ஓட்டு இருக்கு. அந்த 1600 பேருக்கும் இந்த கோயில் சொந்தமா? 1600 ஓட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 137 குடும்பம் இருக்கு சமூகமா. சொந்தம் எவ்வளவு பேருக்கு? கவர்மெண்ட் வந்து கேட்டுச்சு. இல்ல, சொந்தம் வந்து பாத்தீங்கன்னா துறைப்பெரும்பாக்கம் கிராமத்துக்கு சொந்தம். அவ்வளவுதான். கோயில் வந்து பாத்தீங்கன்னா இதுல வரவு செலவு கணக்கு 2020 இருந்து நான் இப்போ வந்து 14/9 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரவு செலவு கணக்கு எழுதி வச்சிருக்கேன். இது வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வரவு வந்து ஒரு 28 லட்சம் வந்து இருக்கு. செலவு வந்து பாத்தீங்கன்னா 44 லட்சம் செலவு பண்ணிருக்கோம். 44 லட்சம் இது வரைக்கும் செலவு பண்ணிருக்கு. மீதி எவ்வளவு டிஃபிஷியன்சி எவ்வளவு குறையுது? இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. 1 கோடி தேவைப்படுது. ஆமா. வரவு எவ்வளவு? வரவு வந்து 27 லட்சம், செலவு வந்து 44 லட்சம். 44 லட்சம். 17 லட்சம். 17 லட்சம் யாரு போட்டிருக்கா? இப்ப நாங்க தான் வந்து போட்டிருக்கீங்க. நீங்க ஓன் பண்ணியா? ஓன் பண்ணி தான் போட்டிருக்கேன். எதை வச்சு போட்டீங்க? பேங்க்ல லோன் வாங்கி போட்டிருக்கேன். பேங்க்ல என்ன லோன் வாங்குனீங்க? பர்சனல் லோன் தான் வாங்கினேன். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? அது மாசம் 10,000 கட்டிட்டு இருக்கேன். அதோட எந்த பேங்க்? அது பேங்க் ஆஃப் இந்தியா. பேங்க் என்ன இன்ட்ரெஸ்ட்? 10,000 ரூபாய் மாசம்? மாசம் 10,600 ரூபாய். 17 லட்சத்துக்கா? இல்ல இல்ல, அதுல வந்து ஒரு 6 லட்சம் இருக்கு. 6 லட்சம் பர்சனல் லோனு. அப்புறம் வந்து என்னுடைய சொந்த பணம் எல்லாம் போட்டுருக்கு. சொந்த பணம், லேண்ட் பணம் எல்லாம் போட்டிருக்கேன். போட்டு இப்ப எவ்வளவு நிக்குது? 17 லட்சம் டிஃபரெண்ட் இருக்கு. இந்த டிஃபரெண்ட் பிரச்சனை இல்லை எனக்கு. கோயில் வந்து முழுமையா நிறைவு அடையணும். அதுதான் இப்போ முழுமையா நிறைவு. எவ்வளவு எஸ்டிமேட் செலவு? 1.5 கோடி ரூபாய் எஸ்டிமேஷன் செலவு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் சன்னதி, ஐயன் சன்னதி வந்து முழுசா வரிக்கல்லு தான் கட்டுறோம். அதாவது பாறைக்கல்லு. ஐயன் சன்னதி வந்து பாத்தீங்கன்னா கருவறை, அர்த்த மண்டபம் பாறையில கட்டி ஆயிடுச்சு. விமானம் வந்து பாத்தீங்கன்னா 21 அடி விமானம் செங்கல் மணல் வச்சு முடிச்சாச்சு. அம்பாள் சன்னதி வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து கருங்கல்ல கட்டிட்டோம். விமானம் வந்து 18 அடி முடிஞ்சாயிப்போச்சு. இப்ப சுத்துக்கல்ல மகாமண்டபம் வந்து பாத்தீங்கன்னா 60க்கு 80, 60 அடி அகலம், 80 அடி நீட்டு. அதுவும் வந்து கடக்கால் போட்டு 2 வரி மேல ஏற்றி நிக்க வச்சிருக்கு. சதீஷ்குமார் அவருக்கு தெரிஞ்சவங்க மட்டும் வந்து போய் கேட்டேன், காசு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் மேல் கொண்டு எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் இல்ல 1.5 கோடி ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சதீஷ்குமார் யாரும் தெரியாது ஊருக்கு. நிறைய டொனேட் பண்றாங்கல்ல. அதான் ஐயா, நான் சதீஷ்குமார்ன்றது வந்து தெரியாது இல்லைங்களா? உங்களுக்கு தெரிய வேண்டாம். இல்ல தெரியுது. உங்களுக்கு தெரியவே வேண்டாம். கோயிலுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆதீனங்கள் எல்லாம் ஏன் நீங்க அப்ரோச் பண்ணல? எனக்கு ஆதீனங்கள் யாரும் தெரியாது. போய் கேட்டாலும் தருவாங்க தரமாட்டாங்கன்னு தெரியாது. அதுக்காக என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய பேர்லயே வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டேன். யார் பேர்ல? சுவாமி பேர்லயே அகிலாண்டேஸ்வரி உடனுரை அய்யனாதீஸ்வரர் அறக்கட்டளை என்ற பேர்ல வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ட்ரஸ்டுக்கு தலைவர் நான் தான். இந்த ட்ரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். அதுல வந்து கியூஆர் கோட்லாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அத வந்து நான் கியூஆர் கோட்ல எல்லாருக்கும் அனுப்பிச்சு இப்போ வந்து அதுல ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா வந்து சுவாமி பேருக்கு வந்து காசு போயிடும். இந்த ட்ரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கா வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ரிஜிஸ்டர் பண்ணதுதான் அந்த ட்ரஸ்ட். இதுல வந்து ட்ரஸ்டுடைய மெம்பர்ஸ் எல்லாரும் போட்டு வச்சிருக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த கோயிலுடைய வரலாறு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் உண்மையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஊருடைய வரைபடம் வந்து இதுதான். துறைப்பெரும்பாக்கம் வரைபடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐயனார் குட்டை, ஐயனார் ஈஸ்வரர் கோயில் வரைபடத்தோட இருக்குது எங்க ஊர்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல, அதாவது என்னுடைய அம்மாவுக்கு தாத்தா வந்து இந்த கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிலம் எழுதி வச்சிருக்காரு. அது வந்து இருக்கு, பட்டாவா இருக்கு. அதனுடைய பட்டா தான் இது. அந்த பத்திரம் இது.
அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து ஊர்ல தான் இருக்கு அப்படின்றது உண்மை வந்து பாத்தீங்கன்னா சான்று வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய வட்டாட்சியரை வந்து கொடுத்திருக்காரு. எந்த வருஷத்துல? இது வந்து 2021 கொடுத்திருக்காரு. சோ நாங்க அப்பதான் அப்ரோச் பண்ணோம். 2020 ஆரம்பிச்சோம், ஒன்னொன்னா நாங்க ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். சோ கிராம நிர்வாக அலுவலரும் வந்து சான்று கொடுத்திருக்காங்க. இந்த கோயில் வந்து அங்கதான் இருக்கு, ரொம்ப பழங்காலம் தொண்டு பண்றாங்க ஐயா. அதுக்கப்புறமா வருவாய் ஆய்வாளரும் வந்து சான்று கொடுத்திருக்காங்க, இந்த கோயில் அங்கதான் இருக்கு, இது வந்து ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லா சான்றிதழ் இருக்குங்க ஐயா. இது வரைக்கும் நான் வந்து எல்லார்கிட்டயும் வாங்கின கணக்கு வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா இதுல எழுதி இருக்கு. வரவு செலவு கணக்கு இருக்கு, வரவு மட்டும் தனியா எழுதியிருக்கேன். ஏன்னா இது வந்து 4 வழியில கல்வெட்டுல பெயர் பண்ணோம்னா எல்லாத்தையும் தேடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வரவு வந்து எழுதியிருக்கேன். கவர்மெண்ட் தரப்புல இருந்து உங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் எதுவும் பண்ணல, அறநிலைத்துறையில இருந்து எதுவும் பண்ணலங்க ஐயா. நாங்க கேட்கல. அறநிலைத்துறைனா நம்ம விருப்பத்துக்கு நம்மளுடைய கோவிலை வந்து பராமரிக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நம்ம வந்து செய்யற மாதிரி இருக்கும். அதனால வந்து நாங்க வந்து அறநிலைத்துறைக்கு நாங்க போகல. அறநிலைத்துறை போனா என்ன ஆகும் உங்களுக்கு? சப்போஸ் அறநிலைத்துறைக்கு நீங்க போயிட்டு அவங்க வந்து 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்துட்டு கோயில் இதோட முடிச்சுக்குங்க, நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணலாம் நிறுத்திடுவாங்க. நாங்க நினைச்ச மாதிரி வந்து கோயில் வந்து முழுசா கட்டி முடிக்க முடியாது, இதோ போது நிறுத்திடுவாங்க. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 238 பேர்கிட்ட வந்து வாங்கியிருக்கேங்க ஐயா, வசூல் பண்ணிருக்கேன் கோயிலுக்காக. அவங்களுடைய மொத்தங்களுடைய டீட்டெயிலும் வந்து இதுல இருக்கு, தனித்தனியா இருக்கு. சந்தோஷம். யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க. பெரிய பெரிய கோயிலுக்கு ஈஷா நிறைய பேர் சொல்ல, கோயம்புத்தூர்ல ஒரு ஈஷா இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க ஐயா, அவரும் நன்கொடை வாங்கிதான் பண்றாங்க. அவங்க வந்து பிரபலம் ஆயிட்டாங்க, அதனால வந்து நன்கொடை கிடைக்குது. சதீஷ்குமார்ன்றது பிரபலம் ஆகவே இல்லை. ஒரு குக்கிராமத்துல எடுத்து ஒரு தனியார் கம்பெனில வேலை செஞ்சுட்டு மாசத்துல வந்து வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவு, அந்த லீவ்ல வந்து இவருக்கு வந்து பணியை செஞ்சுட்டு இருக்குங்க ஐயா. இவர் வந்து சார் என்கிட்ட வந்து கோயிலை பத்தி சொன்னாரு. நான் சொன்னேன், என்கிட்ட பணமா கொடுக்கறதுக்கு என்கிட்ட தற்சமய பொருளாதார கம்மி, கொடுத்தா ஒரு பெரிய பணமா கொடுக்கணும், பயனுள்ளதா இருக்கணும். சும்மா ஒரு நன்கொடைன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனா அது கொடை ஆகாது. என்ன பொறுத்தவரையிலையும் 1 ரூபா கொடுத்தாலும் கொடை தான், 1 கோடி கொடுத்தாலும் கொடை தான். அது நம்ம வேற்றுமை கிடையாது. ஏன்னா கடவுள் கொடுக்கறத மனுஷன் வந்து கொடுக்க முடியும், கடவுள் கொடுக்கலன்னா மனுஷன் வந்து அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. சோ அப்ப இவருக்கு வழி காட்டினேன், நிறைய வழி காட்டினேன், 2-3 வழி காட்டினேன். அந்த வழியை பின்பற்றாரு. மேபி இவருக்கு கடவுள் எல்லாத்துக்குமே ஈசன் தான் காரணம். அது இப்ப எனக்கு ரீசெண்டா சுடலை மடசாமி சிவன் தான் ரொம்ப. காலையில கூட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்த ஹரிச்சந்திர மகா சக்கரவர்த்தி இருக்காங்க, சத்தியமே சோதனை சத்தியமே வெல்லும், அவரை போய் கும்பிட்டுட்டு வந்தேன். கோயிலுக்கு எல்லாரும் நன்கொடை கொடுங்க. நான் ஒரு செலிபிரிட்டி, என்னால முடிஞ்சதை நான் செய்வேன், வழிகாட்டுவேன். சப்போஸ் பெரிய லெவல்ல முடியலனாலும் பெரிய லெவல்ல அடையிறதுக்கு வழிகாட்டுவேன். அதுக்கப்புறம் எல்லாமே இந்த ஈசன் செயல் தான், எல்லாம் நம்ம செயல் கிடையாது. சோ இதை நான் என் சேனல்ல போடுறேன், உங்களுக்கு பிரிய உள்ளவங்க இவர் நம்பரையும் போடுறேன், இவருடைய ட்ரஸ்ட்டுக்கும் போடுறேன், ஃப்ரீயா தான் போடுறேன். அப்ப உங்களுக்கு முடிஞ்சவங்க அந்த கோயிலுக்கு டொனேட் பண்றவங்க நேர்ல போய் கோயிலை பார்த்துட்டும் கொடுக்கலாம். இல்ல உங்களால மணி ஆர்டர் ஏதோ டிரான்ஸ்பர் வாட்டவர் இட் இஸ், உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ போய் வேண்டிக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறும். நான் எவ்வளவோ கோயில்களை நினைச்சிருக்கேன். எங்க குலதெய்வத்தை நான் பேசுவேன், எங்க குலதெய்வத்துக்கிட்ட பேசுவேன். பட் பொருளாதார ரீதியில கொஞ்சம் பிளஸ் மைனஸ் இருக்கிறதுனால ஈடுபாடுகள் வந்து நம்ம அதிகமா கொடுக்க முடியல. சோ அதனால ஒவ்வொரு சாமியும் பேசும், ஆத்மாக்கள் பேசும், எண்ணங்கள் பேசும். என்னடா சாமி வந்து கல்லா இருக்கே பேச நினைக்காதீங்க. கனெக்டிங் வித் இதயம், மாட்டல நம்மளுடைய இதயமும் கடவுளோட இதயமும் ஒண்ணு ஆரம்பிச்சுன்னா வைப்ரேஷன் வரும். எல்லா கடவுளுக்கும் தான், இந்த கடவுள் வசதி அந்த கடவுள் மட்டும் அப்படி எல்லாம் கிடையாது. காட் இஸ் த ஒரு பவர், மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு பவர். The power works, the vibration works, இந்த சொல்லுவாங்களா கர்மா ஒர்க்ஸ், இதெல்லாம் இருக்கு நிறைய. அதை பத்தி பேசுனா இந்த சேனல் பத்தாது, அதுக்கு தனி சேனல் போடுறேன். இப்போதைக்கு இந்த சேனல்ல நான் வந்து இந்த வீடியோ உங்க சேனல்ல போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
ஏதோ நீங்க ஷேரிங் பண்றதுனால இந்த கோயிலுடைய வளர்ச்சி பங்காடுச்சுன்னா முழுமையான கோயில் அடைந்து விரும்புறாரு அவர். எல்லா கேள்வியும் கேட்டாரு. ஏன் கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கல, ஏன் இன்னைக்கு அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டேன். அது சரியான பதிலோட முழுமையா நினைக்கணும், நிறைய எண்ணங்களோட பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு சந்தோஷமா கிடைச்சிடும். யார் மூலியமா கிடைக்கும்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போதைக்கு என் ரூபா வந்திருக்கு. நான் ஒரு 10 கோடி பேருக்கு இந்த மெசேஜ் போடுறேன். 10 கோடி மெசேஜ்ல ஏதோ 2-3 பேரு கருணை கொடுத்து இந்த கோயிலுக்காக நண்பனை கொடுத்தால் சந்தோஷம், கட்டாயம் கிடையாது. நண்பனை கொடுத்தா வரவேற்போம். உங்களுக்கு அந்த பிளஸிங் கடவுளோட வைப்ரேஷன் டைரக்டா கிடைக்கும். அது கியூஆர் கோடு இருக்கு, போன் நம்பர் இருக்கு. கியூஆர் கோடும் தரேன், போன் நம்பரும் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். இது வந்து இது பேன் கார்டு. யூடியூப் ரீல்ஸ் we follow them. நீங்க மெயினா ஷேரிங் பண்ணாலே போதும், இது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஷேர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, சிவனோட அந்த அருளை எடுத்துக்கோங்க. The vibration will works.